என்னோட பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதியளிக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அதுதான் ஒன்று, இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சது பெரிய வெற்றி. இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாட்சி என்ன சொல்லுங்கள்? 2 ரூபா வருமா, 2.25 ரூபா வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது எதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள், எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னால் தான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் 2.5 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்குது, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்குது. இதோட இது உங்களுக்கு தெரியும், இது பெரிய ஹையஸ்ட். என்னுடைய ஹையஸ்ட்டு இது குட்டிப்புலி தான், சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்குறத நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரும் நம்மளுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.